நான் தான் நீதிமான் என்று சொல்லி மற்றவர்களை ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு சொன்ன ஓமை இது. 2 பேர் கடவுளிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் வரி வசூல் செய்பவன். பரிசேயன் நின்று கொண்டு இவ்வாறு கடவுளிடம் வேண்டினான்: கடவுளே, நான் கொள்ளையடிப்பவன் போலவோ, அநியாயக்காரன் போலவோ, விபச்சாரம் செய்பவன் போலவோ, அல்லது இந்த வரி வசூல் செய்பவன் போலவோ இல்லாததற்கு உமக்கு நன்றி சொல்லுகிறேன். வாரத்தில் 2 முறை நான் நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10ல் 1 பங்கு கொடுக்கிறேன் என ஜெபித்தான். ஆனால் வரி வசூல் செய்பவனோ தூரத்தில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து கூட பார்க்க துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மீது இரக்கமாயிரும் என ஜெபித்தான். இயேசு, பரிசேயன் அல்ல, வரி வசூல் செய்பவனே கடவுளுக்கு உகந்தவனாக வீடு திரும்பினான் என்றார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர். லூக்கா எழுதின நற்செய்தி 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 to 14 முடிய.